ஹாய் கைஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்டி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்காஸ்ட் நம்ம நவீனோட, ஆர்ஜே நவீனோட. வெல்கம் பேக் நவீன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக இப்போ பேசலாமா, அடுத்த நாள் பேசலாமான்னு தள்ளி போயிட்டு இருந்தோம். பட் இந்த வாரம் வந்து இந்த ஒரு டாப்பிக்கில் ஆரம்பிப்போன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. பட் நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். எஸ், டெஃபினட்டாக, நிச்சயமாக பாரதி ராஜா சாரோட மறைவு தமிழ் சினிமாவிற்கு ஒரு பெரிய இழப்பு. தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஆர்ட் ஃபார்ம் அப்படின்றதுக்கே ஒரு பெரிய இழப்பு தான். ஸோ அவரை பற்றி பேச போகிறோம். இந்த ஜெனரேஷனுக்கு அவருடைய படங்கள், அவருடைய எல்லாருடைய ஸ்கில்ஸு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு, இதை பற்றி நிறையா நீ கேட்க போற. நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பதில் சொல்ல போறேன். டெஃபினட்டாக நம்ம ரெண்டு பேருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர். இன்ஃபேக்ட் இந்த நியூஸ் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் அன்னைக்கு காலையில் வர ஆரம்பிச்சோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து 2-3 பேர்களில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. உங்களை மாதிரியே ஆதவன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் தெரியும். அவரு நான் மிர்ச்சியில ஒர்க் பண்ணும்போது இன்னொரு ஒரு கோயம்புத்தூர், அப்போ ஒரு சென்னையில இருந்தாரு. சென்னையில இல்ல, அப்போ வந்துட்டாரு. பட் ஒரு கெஸ்ட் மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. அந்த ஈவெண்ட்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அது ஒரு மியூசிக் கான்சர்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தான் சொன்னாங்க, அவர் இருக்கிற வீடு பக்கத்துல தான், அதாவது பாரதி ராஜா அவர்கள் வீடு பக்கத்துல அவர் இருக்கிறதாகவும், அடிக்கடி மீட் பண்ணுவேன், நிறைய கதைகள் அவர் சொல்லுவாருன்னு இவர் ஜாலியா சொல்லும் போது, ரொம்ப ஜாலியான பர்சன்ல அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அப்போ தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாமே ஸோ ஒரு சினிமா ஃபேனா, அப்பா அவர் நல்லா படங்கள் கொடுத்தாரு, இப்போ இல்லையேன்னு ஃபீல் பண்றதோட நீங்க அவரை மீட் பண்ணியிருக்கீங்க, யூஆர் மோர் பிக் சினிமா ஃபேன். என்ன அந்த உங்க தாட் ப்ராசஸ் அன்னைக்கு? டெஃபினட்டா உனக்கு இருந்த அதே தான். நானும் வந்து எங்கள் வீட்டில் வந்து பெரிய ஃபேன், பாரதி ராஜா ஃபேன். எல்லாருமே, அப்பா, என்னோட பாட்டி, என்னோட பெரியப்பா பயங்கரமான ஃபேன். இன்ஃபேக்ட் என் பெரியப்பா மூலமாக தான் அவர் ரொம்பவே ஓகே, இவர் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நான் ஒவ்வொரு டைம் நான் லீவுக்கு போறப்ப சினிமா பத்திலாம் பேசுறப்போ அவர் அப்படியே அவ்வளவு சிலாகிச்சு சொல்லுவார். அவருடைய கேரக்டர்ஸ், அவர் ஒவ்வொரு குட்டி குட்டி கேரக்டர் கடந்து வர்றது, அவன் எப்படி பேசுறான் பாத்தியா, அதுவும் அவர் இந்த தெற்கத்தி சைட்ல, எங்க ஊர் சைடு பாஷை அதெல்லாம் பேசணும்னு அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அவரோட சினிமால வர்ற உடனே எங்க பெரியப்பா அது ஒவ்வொன்னா அப்படியே சிலாகிச்சு விஷயங்கள்லாம் சொல்றப்போ ஐ ஸ்டார்டட் ஓகே, அவர் பெரிய ஆள் தான் போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசுல. அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து தியேட்டர்ல, ஐ திங்க் கடலோர இது கிழக்கு சீமையிலே ஒரு நினைவு தெரிஞ்சு நல்லா போய் ஃபேமிலியோட எங்க அம்மா கூட்டு போனாங்க. அது ஞாபகம் இருக்குது. எங்க அம்மா, பக்கத்து வீட்டு இருக்க ஆண்டி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போது கூட்டு போனாங்க அந்த வயசுல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே ஏதோ நான் இதுல பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன், விசிஆர்ல 16 வயது நிலை, இதெல்லாம் ரேண்டமா பாத்திருக்கேன். 16 வயது நிலை, ஐ திங்க் கடலோர கவிதைகள், இதெல்லாம் அங்கங்க பார்த்தேன். ரொம்ப சின்ன வயசுல அதெல்லாம் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஞாபகம் இருக்குன்னா அது கிழக்கு சீமையிலே தான். அண்ட் ஆப்வியஸா அதுக்கு பிறகு நம்ம தேடி பார்த்து இவரெல்லாம் நம்ம பார்ப்போமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ மிர்ச்சி ஜாயின் பண்ணி, மிர்ச்சியில சேர்ந்து மனோஜ் கொஞ்சம் நண்பராகிறாரு. அதுக்கு பிறகு மனோஜ் மூலமாக பாரதி ராஜா சாரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவருடைய ஐ திங்க் அவரோட ஆஃபீஸோ ஸ்டுடியோ மாதிரி தான் ஏதோ ஒரு இடம் ஞாபகம் இருக்குது. அங்கே போனோன்னா அவருடைய ஸ்டைல்லே, அவருடைய குரல், உங்க கேட்பேன், அவங்களை எல்லாம் கார்ல போறப்ப கேட்பேன், ரொம்ப அருமையா பேசி, ரொம்ப அப்படியே புதுசா அது ஒரு ஃபயர் இருக்கு அப்படின்ற எல்லாரையும் கேட்டிருக்கேன்டா, நீதானா அது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எல்லாரையும் பொதுவா சொன்னார். ரேடியோ மிர்ச்சி, நீங்க வேற மாதிரி பண்றீங்களேடா, வழக்கமா இல்லாத மாதிரி நீங்க வேற மாதிரி பண்றீங்களேடா, என்னவோ பண்றீங்கடாடா அப்படின்ற மாதிரி அவரு சொன்னாரு. சார் தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் நம்ம வழக்கம் போல சார் பைட் எங்களுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்பஸ் போனது அதுதான். பட் இது கேட்டப்போ இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் தென் அதுக்கப்புறம் ஜாலியான இன்டர்வியூ. பட் அவரு எந்த ஏஜுக்கும் உடனடியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மனுஷன். அவர் போன உடனே அவர் ஒரு பெரியவர், அவர் அந்த யூத்துக்கு ஏத்த மாதிரி அவர் டக்குன்னு மாறிடுவாரு. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே ஜீன் அண்ட் டிஷர்ட், காலர் வச்ச டிஷர்ட் அந்த மாதிரி தான் போட்டு he maintain always that youthfulness. He always feel that I am youth and எனக்கு எல்லா இதுக்கும் அந்த லோக்கல் வைபோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டைம்ல இருந்தார். அதுதான் எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு 1 year 2 years பேக் அப்பாவோட ஒரு கதை புஸ்தகம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அவர் நேரடியாக வர வேண்டியது, பட் உடம்பு சரியில்லாத வர முடியாம அவரு அந்த கதையை படிச்சுட்டு வீடியோ வாழ்த்து தெரிவிச்சு வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தார். அது பெரிய ஸ்கிரீன்ல அங்க ஸ்கிரீன் பண்ணிருந்தார். கிட்டத்தட்ட 8 நிமிஷம் பேசியிருந்தார் அவரு. இன்ஃபேக்ட் நான் வந்து சும்மா ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா, அவரு அந்த கதைக்குள்ள இருந்து கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து அதை சிலாகிச்சு அப்படியே ஃபுல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கு பேசியிருந்தாரு. அது ஒரு பெரிய விஷயம். பட்
அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேருமே இல்ல அப்படின்றது எனக்கு மனோஜும் இல்ல, பாரதி ராஜா சார் 2 பேருமே இல்லன்றப்போ, இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் பர்சனலாவே ஒரு பெரிய ஷாக் அண்ட் ஒரு சின்ன இழப்பு. ஒரு பெரிய இழப்பு தான். எனக்கு நிச்சயமாக எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும். ட்ரூ, ட்ரூ. நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போதே நான் டக்குன்னு யோசிக்கிறேன், எனக்கு அவர் எப்ப தெரிய வந்தது அப்படின்னு. அதை யோசிக்கும்போதே ஒரு ரீசென்ட்டா இவர் இறந்த பிறகு நெறைய அவரோட பழைய இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, ஜிவிஎம் ஒரு இன்டர்வியூல வந்து பாரதி ராஜா சார இன்டர்வியூ பண்ணியிருப்பாரு. அப்ப சொல்லுவாரு, "ஜிவிஎம்மோட பையன் ஹூ இஸ் தட் ஆக்டர்?" அப்படின்னு பாரதி ராஜா அவர் நடிச்ச ஆமாமா. அந்த படத்துல பார்த்துருக்கேன். அப்பதான் அந்த மாரி ஆக்டரா தான் சில பேர் தெரியும். எனக்கு எப்படின்னா, கிழக்கு சீமையிலே படத்த டிவியில பார்க்கும்போது அந்த நடிகர் தானே படையப்பா படத்துல வந்தாரு அப்படின்னு கனெக்ஷன் அப்படி இப்படி போகுது. அந்த மாதிரி அவர் படத்தை ரொம்ப லேட்டா தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். கிழக்கு சீமையிலே. அதுலயும் வந்து ஓ இதுதான் கிழக்கு சீமையிலே அப்படின்னு தெரிய ரெஃபரன்ஸே ஜாஸ்தி. அது நீ சாரி கொஞ்சம் இது பண்ணிட்டேன். கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிடுறேன் ப்ரோ. கட் பண்ணிக்கோங்க அப்புறம். ஏ ஸோ நீங்க விசிஆர்ல பார்த்த மாரி அடிக்கடி கேபிள் டிவியில, அப்போ டிவியில அந்த மாரி அவர் படங்கள கொஞ்சம் கொஞ்சமா பார்த்த ஞாபகங்கள் இருக்கு. அண்ட் முழு வீச்சா அவர் கதைகள், அவர் படங்கள பார்க்கணும்னு ஆசை வந்தது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்லன்னு நான் சொல்வேன். எப்படின்னா, இப்போ அந்த Instagramலலாம் அந்த பழைய படத்தோட அந்த ஷோ ரீல்லாம் வச்சு, இந்த கதை என்ன? இந்த படம் என்னன்னு 5 நிமிஷத்துல முடிப்பாங்கல்ல. அந்த மாரி நான் வந்து, ச்சே! இத நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி ஞாபகம் இருக்கு. இன்னொரு டைம் பார்க்கணுமே! அப்படின்னு லிஸ்ட்ல நெறைய படங்கள் எழுதி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாரி நெறைய பேர் ரீசென்ட்ல பாரதி ராஜா அவர்கள திரும்பவும் ஐ மீன் ஆஸ் அ டைரக்டரா அவரோட திறமைய வந்து சின்ன பசங்க, இப்ப இருக்கிற பசங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். இல்ல நம்ம இப்ப ட்விட்டர்லலாம் ம். இப்பல்லாம் நடக்கும்ல. சச்சின் டெண்டுல்கரே வந்து இவர் ஒரு அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர் அப்படின்ட்டுலாம் போட்டு நான் ட்வீட்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாரி டெஃபினட்டாக அதுவும் வந்து இப்ப வரக்கூடிய காலங்கள்ல பாரதி ராஜா சாருடைய படங்கள்லாம் இப்ப பார்த்துட்டு யாராவது ஒரு ஜென் சியோ, ஜென் ஆல்ஃபா கிட் இவர் ஒரு அண்டர் ரேட்டட் டைரக்டர். இவர சரியா கொண்டாடாம விட்டுட்டோம் அப்படின்னு போடுறப்போ, அது அவங்களோட அவேர்னஸ் இல்லன்றது தான். ம். அவர பெரிய டைரக்டர். அவர் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு ஹிட் ஃபிலிம் குடுத்த டைரக்டர்ன்ற மாரி மட்டும் நம்ம அவர அந்த ட்ரூ, பிராக்கெட்குள்ள அடைக்க ட்ரூ. முடியாது. இஸ் அ பெரிய ஃபிலிம் மேக்கர் அண்ட் கிரியேட்டர் அபவ் ஆல். இஸ் வே அபவ். ஏன் அப்படின்னா, 2 விஷயம் தான். அவரு ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் பெரிய சக்சஸ் குடுத்த ஒரு டைரக்டர் அண்ட் பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தவரு. அண்ட் கம்ப்ளீட்டா தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த ட்ரெண்ட்ஸையே வந்து மாத்தினவரு. அண்ட் இவர் நிறைய ஆக்டர்ஸை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர். அதுக்கு பிறகு நிறைய டேரக்டர்ஸை இவருடைய ஸ்கூல்ல இருந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்கிறாரு. அண்ட் நிறைய, அதாவது நாட் ஜஸ்ட் ஒரு டேரக்டர்னா அவரோட லைஃப் டைம் அப்படின்றது அதிகபட்சம் ஒரு 5ல இருந்து 10 வருஷம் தான் இருக்கும். கரெக்ட். பட் இவர் ஆல்மோஸ்ட் இவருடைய அந்த ஹோல் கரியர்னு பார்த்தா ஈஸியாக ஒரு 76ல ஆரம்பிச்சவர் 86 96 ஆல்மோஸ்ட் ஒரு மிட் 2000s வரைக்குமே இவரால் ரெலவெண்டா தான் இருந்திருக்கிறாரு எஸ். அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ லாங் ஸ்பேன்ல. ஸோ அதனால தான் இஸ் நாட் ஜஸ்ட் ஏதோ ஒரு ஹிட் படம் கொடுத்த டைரக்டர் அப்படின்னு ஒரு கரெக்ட். சுருக்கவே முடியாது. இயக்குனர் இமயம்னு அவருக்கு பேர் வச்சது எல்லாமே கரெக்ட் தான். நீங்க ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருந்தீங்க. அதை நான் படிச்சேன். அது ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆகலாம், செகண்ட் படம் ஹிட் ஆகலாம், தேர்ட் படமும் ஹிட் ஆகலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் லைட்டா தேடுவாங்க அடுத்து என்னன்னு. பட் வரிசையா 5 படம் ஹிட்டு. அண்ட் 5 வேற வேற ஜான்ரால ஒரு கிராமத்து படம்னு ஆரம்பிச்சு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ எங்களுக்கு. ஓகே, இது அகைன் நீங்க பெரியப்பா நீங்க ஞாபகப்படுத்தியே ஆகணும். அவர் தான் எனக்கு சொன்னது. அது இன்னும் எனக்கு மைண்ட்ல பதிஞ்சு, அதுக்கப்புறம் நான் ரேடியோலாம் வந்த பிறகு தேட ஆரம்பிச்சேன். அது உண்மையா அப்படின்னு தேடி, எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது தமிழ் சினிமால ஒரு ரெக்கார்டு தான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு கண்டினியூஸாக 5 படமும் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸா கொடுக்கறது தமிழ் சினிமால ரொம்ப ரேர் தான். அது எனக்கு தெரிஞ்சு பாரதி ராஜா அவர்கள் தான் முதலாக அந்த ரெக்கார்டே வச்சு ரொம்ப நாளா வச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் சங்கர் தான் சொல்லுவாங்க, வரிசையா எல்லா படமும் ஹிட் கொடுத்த ஒரு ஆள் யாருன்னா சங்கர் தான் அப்படின்வாங்க. ஸோ பாரதி ராஜா அவர்கள் முதல் படம் 16 வயதிலேயே, அது ஒரு கிராமத்து படம். 2வது படம் கிழக்கே போகும் ரயில், அதுவும் வில்லேஜ் சப்ஜெக்ட், பெரிய பிளாக் பஸ்டர் அது. 3வது கம்ப்ளீட்டாக ஒரு கிரைம், சைக்கோ கிரைம் த்ரில்லர், சிகப்பு ரோஜாக்கள். அண்ட் 4வது வந்து புதிய வார்ப்புகள், அது ஒரு மிட் டவுன் ஒரு இது, அதுவும் பெரிய பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் நிறம் மாறாத பூக்கள், இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வில்லேஜ் அண்ட் மிட் டவுன் சப்ஜெக்ட் தான். ஸோ இப்படி 5 படங்களுமே, அதில் ஒரு 4 ரூரல், 1 வந்து கம்ப்ளீட் சைக்காலஜிக்கல்
த்ரில்லர். ம். ஸோ அதனால தான் அதுவும் இந்த 5 படமுமே நாட் ஜஸ்ட் ஏதோ 50 நாள், 100 நாள் ஓடுன படம். எல்லாமே சில்வர் ஜூப்ளி படம் அந்த காலத்துல. கரெக்ட். இன்ஃபாக்ட் கிழக்கே போகும் ரயில்லாம் 1 இயருக்கு மேல ஓடுன படம் அப்படின்னு நான் இப்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ரெக்கார்ட் கரெக்ட் அவருக்கு தான். நீங்க மட்டுமே சொல்லும்போதே சொந்தம். நான் யோசிக்கிறேன். எப்படின்னா, இப்போ இப்போ எண்ட் ஆஃப் த டைம் அவர திரும்ப பார்க்கும்போது நம்ம புகழ்ற மாரிலாம் இப்ப இல்ல. ஆனா ஒவ்வொரு படம் முடிக்கும்போதும் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் குடுத்திருப்பார்ல. நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி நெறைய நெறைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இன் தி கலை உலகத்துல உருவாக்குனது அவர்தான். அவரோட கிட்ட இருந்து வந்த டைரக்டர்ஸ், ஆமா. ஆக்டர்ஸ் லிஸ்ட் பெருசு. பட் நான் அத ரெடியா கொண்டு வரல. யூ ரிமைண்ட் மீ யார் யாருன்னு. சி அவரு அ அவரு மெயின் விஷயம் என்னன்னா, அவரால வந்தவங்க ஓகே. அவர்ட்ட படிச்சு வந்தவங்கன்றது ஒரு கேட்டகரி. அண்ட் அவர பார்த்து இன்ஸ்பயர் ஆயி வந்தவங்க இந்த தமிழ் சினிமால அது ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஒரு கிரியேட்டர்ஸே ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஸோ இது 2ஆ பிரிக்கணும். ஏன்னா, அதுநாள் வரைக்கும் தமிழ் சினிமால டைரக்டர் ஆகுறவங்க ஓகே வந்திருக்கிறாங்க. பட் ஒரு மாரி சென்னை, அது அங்கங்க ஒரு மாரி டவுன்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்கன்னாலும், கம்ப்ளீட்டா ரூரல் பேக்ரவுண்ட். நீ எந்த வகையிலும் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு தேனி பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரு உள்ள வந்து அந்த ஸ்ட்ரகிள் இன்ஃபாக்ட் அவர் வந்து அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருந்து நாடகம் போட்டு, அந்த நாடகத்துல மூலமாக ஒரு கனெக்ஷன்ல ஒரு புட்டண்ணா கனகல் அப்படின்னு ஒரு டைரக்டர்கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர்ந்து, ம்ஹ்ம். அதுல ஒரு 2, 3 படம் ஒர்க் பண்ணி, அதுக்கு பிறகு ஒரு படம் பூஜை போட்டு, இன்ஃபாக்ட் அந்த படத்துல வந்து ம்ஹ்ம். முத்துராமன் அண்ட் ஜெயலலிதா நடிக்க வேண்டியது. அந்த படம் அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஓகே. ஆக்சுவலா. ஆஹா. அந்த படம் டிராப் ஆயிடுச்சு ஆஹா. அந்த படம். அதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த படம் டிராப் ஆகி, திருப்பி இன்னொரு ஒரு படம் கிடைச்சு, அதுதான் 16 வயது நிலை. ஸோ இதான் அவரோட ஒரு ஷார்ட்டா நான் சொல்லி முடிச்சுட்டேன். எல்லாருக்கும் அவரோட ரூட் அப்படின்றது. இவர் கிராமத்துல இருந்து ஒரு ஆள் வந்து ஒருத்தன் சக்சஸ் ஆகுறான்னோன, அடேங்கப்பா! ஒரு சக்சஸ் மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவே தான் கைக்குள்ள வச்சிருக்குன்னா, இவர் டைரக்ஷன்ல நடிக்க மாட்டோமான்னு எல்லா பெரிய ஆக்டர்ஸும் ஏங்க வச்ச ஒரு அதுதான் இருக்குல்ல. அதனால நம்ம அடுத்து வந்து இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் கரெக்ட். கிரிக்கெட்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் மாரி ஆகணும். ம். ம். இந்த ஜெனரேஷன் நான் தோனி மாரி ஆகணும். நான் விராட் மாரி ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாரி 80ஸ்ல வந்த எல்லா டைரக்டர்ஸும் நான் பாரதி ராஜா மாரி ஆகணும். நான் பாரதி ராஜா சினிமா மாரி எடுக்கணும். அப்படின்னு அந்த ஆஸ்பிரேஷனல் லெவல செட் பண்ணதுனால தான் அவர் வந்து ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கர். ஸோ இவர் மாரி யார் மாரி ஆகணும்னு அந்த இன்ஸ்பிரேஷன், ஆஸ்பிரேஷனல் அந்த ரோல் மாடல் வந்து இவரா தான் இருந்திருக்கிறாரு. என்டையர் 80ஸ்க்குமே. அதாவது முதல் மரியாதை படத்துல அந்த பாட்டு பூங்காற்று திரும்புமா இந்த ஷாட்டுக்கு வந்து நம்ம சிவாஜி கணேசன் ஐயா எல்லாமே ரெடி. அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஆக்டிங்னா சொல்லணுமா என்ன? கர்ணன்லயே அப்படி உட்காந்து மூச்சு விட்டாலே அந்த ஆக்டிங் கொடுத்தவரு அந்த இதுக்கு வந்து பூங்காற்று எதுக்கு அந்த ஐப்ரோஸ் அது அவர் வாய்ஸ்லயே சொன்னார். பாரதி ராஜா வாய்ஸ்லயே அந்த ஐப்ரோஸ் எல்லாம் இப்படி பண்ண வேணாம். அது நார்மலா வைங்க போதும். அதுக்கப்புறம் மேக்கப் மேனை கூப்பிட்டு எதுக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்கீங்க அதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி கன்வென்ஷனலா இதுதான் ஆக்டிங், இதான் லைட்டிங், இதான் மேக்கப், இப்படிதான் இருக்கணும். அது எல்லாமே உடைச்சாரு. அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க நீங்க அந்த படங்கள பார்க்கும்போது நீங்க என்ன உணர்றீங்க? ஓகே. நான் முதல் மரியாதை அந்த படம்லாம் எனக்கு ஓகே. ஸ்டில் ஐ டோன்ட் ரிமெம்பர். ஆக்சுவலா அந்த படம் வந்து இப்பயும் எனக்கு முதல் மரியாதை இஸ் டூ early ஃபார் மீ. எனக்கு அதான் ம். என்னன்னா, அந்த திருப்பி ரீவிசிட் பண்றப்போ 16 வயது நிலையே அப்போ வந்து ஒரு ஒரு யங்ஸ்டரா இருந்த கமல்ஹாசன் கம்ப்ளீட்டா ஒரு நோய்ஸா ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல இருந்த ஒரு ஆளு ரஜினிகாந்த். இவங்க 2 பேரையும் அப்போ வந்து கமல் வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ, நல்லா ஃபேரா இருக்கிற ஒரு ஹீரோ. அவன அந்த ஆள கொண்டு வந்து கம்ப்ளீட்டா கோவணத்தோட நடிக்க வச்சு ஒரு லோக்கல் சப்பானி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிராக்கு அப்படின்ற மாரியான ஒரு கேரக்டர்ல, ஆனா அப்பாவி. அதுதான். ஸோ இங்க அதே போல அதுவரைக்கும் ஸ்ரீதேவி வந்து ஒரு குழந்தை நட்சத்திரம் அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஹீரோயின்ஸா பண்ணிட்டாங்க. அவங்களும் ஒரு யங். அவங்கள கொண்டு வந்து அதே யங் ரோல், ஆனா கிராமத்துல இருக்க ஒரு கேரக்டர் ரியல் ரா ஃபேஸஸோட ரியல் கிராமத்துல ஒரு பெட்டி கடை, குடிசை வீடு, அவங்களோட ஆஸ்பிரேஷன், அவங்களோட உலகம் அவ்வளவுதானே. அந்த 4 தெரு தான் அவங்களோட உலகம். அவங்களுக்கு தெரிஞ்சது கரெக்ட். என்னவோ அவ்வளவுதான். அதுக்குள்ள தாண்டி இல்ல. ஸோ இதுக்குள்ள ஒரு 3 கேரக்டர் செட் பண்ணி கடைசியாக ஒரு பெரிய அந்த ஒரு பொண்ணு எப்படி தைரியமா இருந்து தன்னைய ஹராஸ் பண்ண வந்தவனை கொன்னு, இவன் அந்த ட்ரூ லவ் பேசிக்கா அதுவும் ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி தான். வந்து சப்பானிக்கும் மயிலுக்கும். மயில் வந்து ம்ஹ்ம். சப்பானிய வந்து ஒரு ஆளாவே மதிச்சிருக்கிறாரு. பேசிக்கா சப்பானி வந்து அந்த வீட்ல இருக்கிற ஒரு நாய் மாரிதான்ற மாரி தான் நாயோட உண்மதான். ஆனா சப்பானி தான் அந்த ஹோல் அந்த அளவுக்கு அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஒரு பியூர் லவ்ன்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதே போல முதல் மரியாதைல டூ ஏர்லின்னு நெனைக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கே. ஒரு ஓல்டு மேனோட ஆமா. ஒரு லவ் ஸ்டோரி. கொஞ்சம் பிசிறுனாலுமே அது வந்து வேற மாரி ஒரு ஸ்டோரியா போயிடும்.
நீங்க சொல்ற லைன்ல பார்த்தா, அவரு எல்லா படமும் இப்ப கூட இந்த கான்டெக்ஸ்ட்ல யாராவது படம் எடுக்க தயங்குவாங்க. மேபி சேலஞ்ச் தான். ஒரு 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 டிக்ளைன் ஆயிருச்சோ குவாலிட்டி ஆஃப் இன்டெலக்சுவல் கன்டென்ட் இன் சினிமா அப்டின்லாம் கேட்கலாமான்னு தோணுது. ட்ரை பட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் அவரோட பீரியட்ல அத ஒரு கொஞ்சம் ஒரு புரட்சிகரமான விஷயங்களா தான் கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா, அ அது ஒரு படம்னா, கடலோர கவிதைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜ ம், ஹீரோவா பண்ணிரு அதுவரைக்கும் சத்யராஜ் வந்து ஒரு வில்லன் சைடுல பண்ணாரு. ம், சத்யராஜ் வந்து ஒரு ம். சாதாரணமானவரோட தாஸ்ன்ற கேரக்டர்ல ரவுடி. அந்த படத்துல ஒரு ரவுடி. அந்த ரவுடிக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்குது. அவனும் அந்த டீச்சர் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா அந்த கடலோர கவிதைகள்ல பண்ணியிருந்திருப்பாரு. இப்படி ஏதாவது ஒண்ணு அவரோட படங்கள்ல ஒரு சின்ன புரட்சிகரமான ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அந்த அலைகள் ஓய்வுதலை வந்து ஒரு ஹிந்து, கிறிஸ்டியன் ஒரு பெரிய இதுவே வந்து எனக்கு எதுவுமே வேணான்டா அப்படின்னு ஒரு பழைய அந்த காலத்துல ஒரு புரட்சிய பண்ணிவுட்டு அ ம், ம். போயிருப்பாரு. இப்படி ஹி ஹஸ் டன் தட் ரெவல்யூஷனரி திங் த்ரூ அவுட் ஆகவே அவரோட கேரியர்ல. கரெக்ட், நெறைய கரெக்ட். பேர் ம், வந்து இப்போ அவருடைய கிராமத்து படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ம். 78லயே வந்து ஒரு இங்கிலீஷ் அந்த காலத்தோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஹாலிவுட் ஸ்டைல்ல சிகப்பு ரோஜாக்கள். ஆமா, ஆமா. பெரிய யா, அது யா. ஒரு கமல் எஸ், எஸ். கமல் வச்சு ம், ம், அவன் தான் வில்லனும் அவர்தான். பெரிய சாலிடான ரோல். அத பார்த்து தான் ம். அதுக்கப்புறம் இன்ஃபாக்ட் இந்த படம் பார்த்தா நீ அமெரிக்கன் சைக்கோன்னு ஒரு படம் இருக்கு. ஹாலிவுட் படம். ஆமா. இதோட ரிசம்பிளன்ஸ்லாம் கைண்ட் ஆஃப் இந்த மாரியான ஒரு பேட்டர்ன் அதுலயும் இருக்குது. நாட் எக்ஸாக்ட்லி. பட் சிமிலர் ம். பேட்டர்ன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் அதுலயும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப நாள் கழிச்சு அவரோட மிட் 2000ஸ்ல ஒரு படம் வந்துச்சு. பொம்மலாட்டம்னு ஒரு ம். படம். ஆ ம், சினிமா ம், பேக்கிரவுண்ட்ல ம். மணிவண்ணன், அர்ஜுன்லாம் நடிச்சிருப்பாங்க. ம், ஒரு ம், ம். அந்த படமே வந்து ஒரு பெரிய கிரைம் த்ரில்லர். எஸ். எண்டுல வர ட்விஸ்ட் நீ இதுவரைக்கும் பார்க்கலன்னா, நான் எதுவும் சொல்ல மாட்டல. பார்த்திருக்கேன். அந்த பயங்கர பாட்டு ஞாபகம் இருக்கு. இந்த கனா ஆமா. காண்கிறேன், கனா காண்கிறேன் ரேடியோல இந்த பாட்ட போட்டு, போட்டு தள்ளியிருப்போம். பட் ஐ லைக் திஸ் சாங். இதுல 2 வாய்ஸஸ் வரும். அண்ட் அவரோட பாடல்கள் பத்தி அப்புறம் கடைசியா நெறைய பேசலாம். இப்ப நம்ம வர ஃப்ளோல அப்படியே பேச ஆரம்பிக்கலாம். ஆ ஸோ அது வந்து ஒரு அந்த பெரிய ட்விஸ்ட் அந்த படம். பொம்மலாட்டம் படம் வந்து நான் அந்த ம். படம் பார்த்து முடிச்சு, "ஏய் என்னடா ட்விஸ்ட் இது?" அப்படின்ற மாரி எனக்கு ஒரு அந்த படம். ஏன்னா, ம். அவரு வந்து ஆல்மோஸ்ட் ம். அப்போ ஹி இஸ் கிராஸ்ட் ஹிஸ் பீக். அப்பயும் வந்து ஐ அம் ம். ஸ்டில்டா, டேய் நான் இன்னும் இருக்கேன்டா அப்படின்ற மாரி ஒரு படம் தான் அந்த பொம்மலாட்டம் ம். படம். ம். பட் ம். அதுக்கப்புறம் ஒண்ணும் அவரு பெருசா ஹி வாண்டட் டூ ட்ரை சம்திங். பட் அவரோட ஏஜ் ஃபேக்டர், ஹெல்த் ஃபேக்டர் எல்லாம் அதுக்கப்புறம் பெருசாக அவருக்கு கை குடுக்கல. ஆஃப்டர் 2010 அவருக்கு கை குடுக்கல. பட் கம்ப்ளீட்டா நம்ம ஜெனரேஷன் ஷிஃப்ட் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. பட் தென் அதனால வந்து கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இவ்ளோ பெரிய ஸ்பான் அண்ட் இவ்ளோ வெரைட்டி ஆஃப் ம். ஃபிலிம்ஸ் அண்ட் இருக்கிறதுலயே பயங்கரமான மொக்க மசாலா படங்களும் இவர் எடுத்திருக்கிறாரு. அதுவும் எனக்கு வரும்னு நடுவுல எல்லாம் குடுத்திருக்கிறாரு. இவர் வந்து பயங்கரமா இவர்லாம் எதுக்கு இந்த மாரி படம் ம். எடுக்கிறாருன்று இந்த கார்த்திக் ராதா வந்து அலைகள் ஓய்வுதலை ஹிட் ஆன பிறகு, அவங்கள வச்சு வாலிபமே வா வா அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அது வந்து அட்டர் டிசாஸ்டர் ம். ஃப்ளாப் ஆயிருக்கு. அது வந்து ஓகே. பயங்கர ஃப்ளாப் ஆயிருக்குது. ம். அது ம். ம். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மண் வாசனைன்னு ஒரு படம் திருப்பி ஒரு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு ம். படத்த குடுத்து, அது ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து ம். நடுவுல வந்து கேப்டன் மகள் ஒரு படம் இந்த குஷ்பு நடிச்சு, ம். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. அந்த பாட்டு மட்டும் பெரிய ம். ஹிட் அதுல. ம். படம் சுமாரா தான் ஆவரேஜ் தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரு பார்த்தீங்கன்னா, நீ சங்கர் இவங்கலாம் வந்துட்டாங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து இவரு ம். கிழக்கு சீமையில வந்து குடுத்து பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஒண்ணு குடுக்குறாரு. இம்மீடியட்டாவே அடுத்து வந்து கருத்தம்மா எடுத்து அதுவும் ஒரு நேஷனல் அவார்ட் ஃபிலிமா மாத்துறாரு. ஸோ இவருக்கு வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கு. பட் ஹி ஹஸ் பீன் ரெகக்னைஸ்ட் ஆஸ் தி டாப் ஃபிலிம் மேக்கர் அண்ட் த கோ டூ ஃபிலிம் மேக்கர் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் ரஜினி வச்சுட்டாரு, கமல் வச்சு பண்ணிட்டாரு, பாக்யராஜ் வச்சு பண்ணிட்டாரு. கம்ப்ளீட்டா ஒரு நியூ ஃபேஸ எடுத்து நீ வரலையா? வா நீ வா யாராவது ஒருத்தன் வா நீ வா நான் கொஞ்சம் நடிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சு பண்ணியிருக்கிறாரு. புதுநெல்லு ம். புதுநாத்துல நெப்போலியன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 28 வயசு ஆள தூக்கி ஒரு 60 வயசு ஆளா வில்லனா போட்டிருக்கிறாரு. ஸோ ஹி ஹஸ் டன் திஸ் கம்ப்ளீட் அந்த என்ன சொல்றது? அது அது சொல்லுவாங்கல்ல, ஆட் மேன் அவுட்டாவே தான் த்ரூ அவுட்டாவே இருந்திருக்கிறாரு. எஸ். நீங்க சொல்லும்போது தான் தெரியுது. கருத்தம்மா அப்படின்னு சொல்லுவோம். கருத்தம்மா சாங்ஸ்லாம் இன்னும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏ.ஆர். ரகுமானோட மியூசிக்ல அண்ட் அவரோட முதல் ஆரம்ப காலத்துல இளையராஜா காம்பினேஷன் மியூசிக்லன்னு ஒரு பெரிய எரா அப்படியே ஒரு ஓவர் ஸ்பேனா இருக்கு. பட் இவரோட மட்டும் நிப்பாட்டாம, இவர்கிட்ட இருந்து வந்த மத்த டைரக்டர்ஸ் ஏன்னா இவரோட படங்கள் தாண்டி, அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்த டைரக்டர்ஸ் அவங்க படங்கள்னு யோசிக்கும்போது தான் தெரியுது, ஹி இஸ் இன்னெவிட்டபிள் இன் தமிழ் சினிமால. பிரைம் 3, 4 பேர் பெருசா சொல்லியே ஆகணும். ஆப்வியஸா இவருடைய இம்மீடியேட் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து பாக்யராஜ்.
ஸோ இவ ம். இவ ம். ம். பாத்தியா நம்ம ப்ராடக்ட்ட அப்படின்ற மாதிரி சொல்றதுல அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் அவரு. ம். அதுக்கு ம். அடுத்து வந்து மணிவண்ணன் அவர்கள் 2 பேரும் 2 பெரிய ப்ராடக்ட் இவர்கிட்ட இருந்து வந்து பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ பண்ணவங்க. ஆக்டராவும் சரி, டைரக்டராவும் சரி 2 பேருமே தமிழ் ம். சினிமாவோட பெரிய லாங் லாஸ்டிங்கா ம். இருந்தாங்க. அதுக்கடுத்து மனோபாலா அவரும் ஒரு இவர் ஸ்கூல்ல இருந்து ஓகே. வந்தவர் தான். ம். அப்புறம் ம். இப்ப நம்ம டூரிங் டாக்கீஸ் சித்ரா சார், அவருமே இவரோட ஒரு ஆ, ஆ. அசிஸ்டன்ட் இவரோட மண் வாசனை படத்தோட ப்ரொடியூசரே அவர்தான். ஸோ அப்படியான ஒரு ஓகே. லிங்க். ம். அண்ட் ம். இன்னும் ரெங்கராஜன் ஒருத்தர் 1, 2 படங்கள் எடுத்திருக்காரு. பட் அவரு இல்ல. பட் தென் இவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க தான் ஆல்மோஸ்ட் இவர்ட்ட சேர வந்திருப்பாங்க. அப்படிதான் வந்து பார்த்திபன், பாண்டியராஜன். ம்ஹ்ம். ஸோ இப்படி எல்லாருமே இவர பார்த்து இவர்ட்ட எப்படியா சேர்ந்துரணும், இவர்ட்ட எப்படியா சேர்ந்துன்னு வந்தவங்க. ஒண்ணு பாக்யராஜ்ட்ட சேர்ந்திருப்பாங்க. மணிவண்ணன்ட்ட இருந்து வந்தவர் தான் சுந்தர் சி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளா. ஸோ இப்படி பார்த்தா அந்த விதை நான் போட்டது அப்படின்ற மாரி பாரதிராஜா தான் அந்த விதையாவே இருந்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவோட டைரக்டர்ஸ் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆமா. நீனு ஆமா. அ ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ். ஆக்டர்ஸ் அதுவும் ம். ஆக்டர்ஸ் ம். வந்து ஐ டோன்ட் நோ இவர் ஆக்டர்ஸ் இவர் கையில ஷைன் ஆனத விட ஆக்ட்ரஸ் பயங்கரமா ஷைன் ஆயிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ம். ம். இவருடைய ம். ஆக்ட்ரஸ், ஹீரோயின்ஸ் எல்லாமே இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அதுவும் இவருக்கு என்ன ராசின்னு தெரியல. ஆர் அப்படின்ற பேரு ரொம்ப புடிச்சிருக்கு ம்ஹ்ம். இவருக்கு. ஆர்ல ஆ. ஆரம்பிக்கிற பேரு. ஏன்னா ராதிகா, ராதா, ரேவதி, ஆமா. ரேகா, ஆமா. ரமா, அ இந்த பொம்மலாட்டம்ல வர்ற ருக்மிணி. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட் ஆமா. ஃபாசினேஷன் அபௌட் திஸ் ஆர். இவங்க எல்லாத்தையுமே ஆர் அப்படின்ற பேர் தான். அவங்களோட பேர் வேற இருந்திருக்கும். பட் ஆர்ன்னு அந்த ஆர்ல வர பேரா தான் மாத்தி இவரு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படியா? அப்ப எல்லா அந்த ஹீரோயின் டான்சர் ருக்மிணியோட பேரு உண்மையான பேர் ருக்மிணி இல்லையா? அது எனக்கு தெரியல. பட் அவங்க ருக்மிணி தான். டான்ஸர் ருக்மிணி தான். அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயும் ருக்மிணி தான் ம். இருக்கிறாங்க. பட் நேச்சுரலாவே அது ஆரா இருந்ததுனால ம். அவர் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ரமா இப்படி ராதா, ருக்மிணி. ஸோ ஆப்வியஸ்லி இவங்க ம். எல்லாருமே டாப் ஆக்ட்ரஸ் ஒரு காலத்துல 80s அண்ட் ராதிகா ஸ்டில் ரூலிங் த ரூஸ்ட் தான். ஸோ கரெக்ட். அண்ட் கரெக்ட். நீங்க ஆக்டர்ஸ் சொல்லும்போது தான் தெரியுது. இப்ப ரீசென்ட்டா தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ராதிகா அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பாரதிராஜா அவங்கள மீட் பண்ணும்போது கூட அவர் கேட்டாரு. நேஷனல் அவார்ட் கிடைச்சிருமா அப்படின்னு. ஸோ அந்த ப்ராடக்ட் எவ்வளோ தூரம் இப்போ நல்ல ஒரு இன்னுமே தமிழ் சினிமாவ லைவா வச்சுட்டு இருக்காங்க. நேஷனல் அவார்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆமா இவரு இவரோட முதல் அ, மரியாதைக்கு அதாவது அ, அந்த சிறந்த தமிழ் படத்துக்குண்டான தேசிய விருது, முதல் மரியாதை, ம், கருத்தம்மா ம், இதுக்கெல்லாம் அவருக்கு அவார்ட் கிடைச்சிருக்குது. அதுக்கு பிறகு ம், அந்தி மந்தாரைன்னு ஒரு படம். ஐ திங்க் அது அரவிந்த் சுவாமி நடிச்சது. அது வந்து ஒரு அது வந்து இந்த நேஷனல் ஃபிலிம் டெவலப்மென்ட் ம், கார்ப்பரேஷன். இது கைண்ட் ஆஃப் வெரி ஆர்ட் ஃபிலிம் டைப்ல தான் இருக்கும். அந்தி மந்தாரைன்னு ஒரு ம், படம்னு ம், நினைக்கிறேன். ம். சாரி அது விஜயகுமார் நடிச்சது அந்த படம். ஓகே. அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அப்புறம் ம், அவரோட தெலுங்கு படமான அந்த ஐ திங்க் அலைகள் ஓய்தலையோட ஒரிஜினல் அது 2 ஒரே ம், டைம்ல தான் ம், எடுத்தாங்க. அந்த படத்துக்கு சிறந்த தேசிய விருது. அந்தந்த தெலுங்கு மொழிக்கு சிறந்த தேசிய விருது கிடைச்சிருக்குது. ஸோ இது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட லோக்கல் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸு, தமிழ்நாடு அவார்டு. இன்ஃபேக்ட் அவருடைய ம், முதல் படமான 16 வயதினிலேயே சிறந்த மாநில மொழி திரைப்படமாக அவார்டு வின் பண்ணியிருக்குது. ஸோ அதனால அவார்ட்ஸ் அப்படின்றது அண்ட் 2004ல பத்மஸ்ரீயும் அவருக்கு கிடைச்சிருக்குது. ஐ திங்க் இஃப் ஐ அம் ரைட் அந்த பத்மஸ்ரீ விருத திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக திருப்பி எனக்கு வேணாம் அப்படின்ற மாரி அவரு குடுத்துட்டாரு. அண்ட் அதுவும் இன்னொன்னு இந்த கதையா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த அளவு உண்மை ஒருவேள நீங்க அந்த ஸ்பாட்ல இருந்தெல்லாம் பார்த்தது இல்ல. பட் இந்த கதை நீங்களும் கேட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. "அவன் நல்லா இருக்கானே! அவன அப்படியே தூக்கிட்டு வா. இந்த சீனுக்கு அவன போட்டுறலாம்." இது நம்ம இவரே சொல்லியிருக்கிறாருல்ல. நம்ம சித்ரா டூரிங் டாக்கீஸ்ல அவரு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரோட ஆமா, படம் தானே அது. ஆமாமாமாமா. இந்த மண் ம், ம். வாசனைக்கு பாண்டியன் பழைய அவரு இப்ப அந்த ம், ஆக்டர் ம், இல்லல்ல. ம், அந்த பாண்டியன் அவரும் அந்த டைம்ல 80ஸ்ல நல்ல ஒரு ஃபேமஸான ஆக்டர் தானே அவரு. அவரு ம். வந்து சிவப்பா இருக்கிறாரு. அவரு வளவி கடை வச்சிருந்திருக்கிறாரு. மீனாட்சி அம்மன் கோயில் அந்த அந்த சுத்து வட்டாரத்துல வளவி கடை ஓகே. வச்சிருக்கிறாரு. ஆ. இவரு எங்கேயோ அவர் ஹீரோவ தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. டப்புன்னு இவரு பார்த்துட்டு உடனே இவர் பிக் பண்ணியிருக்கிறாரு. "ஏய் இவன் நல்லா இருக்காயா? இவன போடியா, இவன போடியா" அப்படின்னு இருக்காரு. "இவன கூப்பிடியா அவன" அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ ம், அவருக்கு வந்து ம், எல்லாமே அவரு அந்த டைம்ல பாக்யராஜ் சார் சொல்லி கேட்டுருக்கிறார். அவர் இன்டர்வியூ பண்ணப்போ அவரு எனக்கு நெறைய கதை சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து உடனே அது நடந்தாகணும். அவருக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் பேர் வழி. அவருக்கு வந்து உடனே நடந்தாகணும். இன்ஃபேக்ட் வந்து ஆ ராதிகாவ கிழக்கே போகும் ரயில்ல இப்ப இருக்க ராதிகாவோட நடிப்புக்கும், அந்த படத்துல இருந்த நடிப்புக்கும் ஏன்னா அவங்க லண்டன் ஸ்ட்ரெய்ட் ஃப்ரம் லண்டன். லண்டன்ல ம், இருந்து வந்த ஒரு பொண்ண அப்படி ஒரு கிராமத்து பொண்ணா இவர் மாத்தியிருப்பாரு. ம், பழனி ம், பக்கத்துல தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போ ம், வந்து அந்த பொண்ணுக்கு வந்து டயலாக் சொல்லிக் குடுக்கணும், நடிப்பு சொல்லிக் குடுக்கணும். அதுக்கு வந்து ம், இன்சார்ஜ் வந்து பாக்யராஜ் தான். அடுத்த ம், சீனுக்கு கூட்டு வரணும்னு. அதுக்கு ம். வந்து அந்த பொண்ணு சரியா பண்ணலன்னு கூப்பிட்டு பாக்யராஜ கூப்பிட்டு வெளு வெளுன்னு வெளுத்திருக்கிறாராம்.
இவர் சொன்னார் பாக்யராஜ். இவருக்கு நான் இவரே பாக்யராஜ் சொல்லிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். இவர் எதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வாய்ப்பு கொடுக்குறாரு, நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாரு அப்படி அவருக்கு ஏன்னா இவருக்கு வந்து உடனே உடனே எனக்கு வேணும்யா, அது வேணும்யா, அது வேணும்யா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்திருக்காரு. அவன் வரலையா, அப்ப அவனை தூக்கி போடு, அவன் எனக்கு இவனை 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 உடனே எனக்கு இவனை போடு ஆமா. அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் பெருவழி தான் அவர். இது கூட எனக்கு டக்குன்னு அவர் பேர் வரல. ஐயோ! அவர பத்தி நான் ஒரு 5 எபிசோடு முழுசா பார்த்தேன் அவரோட யூடியூப் சேனல்ல. ஒரு சீரியல் நடிகர் அவர். இப்பவும் ஃபேமஸா இருக்கார் சீரியல்ல. அவரு தான் இந்த "ஆத்தங்கர மரமே" அந்த பாட்டுல ஆமா. நடிக்க வேண்டியது. கடைசி நேரத்துல அன்னைக்கு அந்த ஸ்பாட்ல அவரு இல்லங்கிறனால, "மாத்துயா, அவன போடுயா" அப்படிங்கிற மாரி ஆ. டக்குன்னு டெசிஷன் எடுத்துட்டாருங்கிற மாரி. ஸோ ஒருவேளை பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா இருக்கிறவங்க எல்லா விஷயங்களும் சீக்கிரம் நடக்கணும்னு அல்ல அவர் வந்து அந்த என்னன்னா, ஒரு நான் என்னோட கதையை நம்பி தான், அவனை நம்பி நான் இல்ல, ஆர்டிஸ்ட நம்பி நான் இல்லைன்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு அதுக்கு உண்டான அந்த என்ன சொல்றது, ஆட்டிடியூட் கரெக்ட். அண்ட் திமிருனே கூட சொல்லலாம். அது வந்து ஒரு ஒரு கிரியேட்டருக்கு உண்டான திமிரு தான் அது. என்ன நம்பி தான், என் கதையை நம்பி தான் அவங்க எல்லாருமே. அதுல அவன் இல்லையா, அவனால நடிக்க முடியலையா, அவனை தூக்கி இவனை போடு, அவனை நான் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு தான். நீ பார்த்தீங்கன்னா, ராஜா அப்படின்றவர் தான் வந்து அந்த ம். வேதம் புதையல்ல நடிச்சிருப்பாரு, கேப்டன் ம். மகள்ல நடிச்சிருப்பாரு, கருத்தம்மாள்ல நடிச்சிருப்பாரு. அவருடைய நெறைய படங்கள்ல அவரு வந்து ஒரு ஆமா, ஒரு ஆமா. ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ம். அப்புறம் நீ என் உயிர் தோழன்னு ஒரு படம். அதுல பார்த்தீங்கன்னா, பாபுன்னு ஒருத்தர் அவர் தான் ஹீரோ. அவரு இறந்து போயிட்டாரு. அவர் ரொம்ப நாளா இறந்து போயிட்டாரு. அப்புறம் அதுல நடிச்ச இன்னொருத்தர் சப்போர்ட்டிங் ரோலா இப்ப சினிமால நடிச்சிட்டு இருக்காரு. ஐ திங்க் அவர் நேம் வந்து எக்ஸாக்ட்டா சீனு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேரு. ம். எக்ஸாக்ட்டா ம். எனக்கு ம். தெரியல. அதுபோல இவருடைய ஐடென்டிஃபை பண்ண ஆக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் ரோல்ல பாப்புலரா தான் இருந்திருப்பாங்க. அதாவது நீ கமல், கரெக்ட். ரஜினிய தவிர்த்து விஜயகாந்த் அந்த மாரியான பெரிய ஆக்டர்ஸ், பெரிய ஸ்டார்ஸ தவிர்த்து மத்த எல்லாருமே ஏதாவது ஒரு வேளை இவரால அடையாளம் இல்ல. கண்டப்பட்டு அதான் அவங்களே நடிச்சிருந்தாலுமே, சிவாஜி கணேசன் அவர்களும் நடிச்சிருந்தாலுமே, அவர் அந்த சாயல் அவங்களோட ஓன் அந்த ஆமாமா. ஆக்டிங் ஹேபிட்ஸ் அந்த ஒரு கொண்டு வருவாங்கல்ல, அந்த ஸ்டுடியோலருந்து ஷூட் பண்ண அந்த ஹேபிட்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கும் அந்த காலத்துல. அது எதுவுமே ஆமா. இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறது தான் நோட்டீஸ் பண்ண முடியுது இதுல. அண்ட் நடுவுல நீங்க சொல்லும்போது லைட்டா அந்த திமிரு அப்படின்னு சொன்னோனே, அந்த வார்த்தைக்கு ரெஃபரன்ஸ் ஒரு 4, 5 பேர் ஞாபகம் வந்தாங்க. அப்புறம் அந்த மியூசிக்க பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இவரோட படங்கள்ல ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் ஒரு லெவலுக்கு மேல, இனிமேல் அவங்க கூட நான் பண்ண மாட்டேன்யா அப்படின்னு ஒரு ஒரு முறிவு மாரி, அதுக்கப்புறம் ஏ.ஆர். ரஹ்மானோட எரா ஆரம்பிச்சதுன்னு நெனைக்கிறேன். நான் சொல்ல வர்றது இளையராஜா அவர்கள் கூட அவர்கள் டிராவல் ஆமாமா. பண்ணது. அண்ட் 90ஸ்க்கு மேல. இன்னொரு ட்ரையாங்கிள் இளையராஜா, வைரமுத்து அண்ட் பாரதி ராஜா. அந்த ஒரு காம்பினேஷன் அதெல்லாம் அந்த கதையெல்லாம் என்ன அது? சி நெறைய கதைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ம். கதைகள் என்ன, ஆப்வியஸா 2 பேரும் எல்லாரும் ஒரே ஊர்ல இருந்து வந்தவங்க. ம். இவர் மூலமா தான் இவரோட, ம். ஏன்னா இவர் தான் ம். அதுல சம்பாதிக்கிற ஆளா இருந்திருக்கிறாரு வேலை பார்க்கிறப்போ. அந்த மலேரியா இன்ஸ்பெக்டரா இருந்தப்போ, இவர் காசுல தான் இந்த ம். ரூம்ல தான் கங்கை அமரன், இளையராஜா எல்லாரும் அவங்கலாம் வாய்ப்பு தேடி இருக்கிறாங்க. ஸோ இவர் தான் ஓரளவுக்கு அதுல ஏர்னிங் மெம்பரா இருந்திருக்கிறதுனால, ஸோ ஆப்வியஸா அவர் கூட இருந்திருக்கிறாங்க. அதனால அந்த ரெஸ்பெக்ட்டும் அவங்க வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு படம் கிடைச்ச உடனே அங்கே ஆப்வியஸா இளையராஜா தான் அதுல அ ம். இசையமைப்பாளரா வந்துட்டாரு. அதுல ஆச்சரியம் இல்ல. அதுக்கப்புறம் அந்த பெரிய டிராவல் தான் அவங்களுக்கு பிறகு 16, 17 இலக்கிய பூமைகள் அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாமே லெஜெண்டரி மியூசிக் அண்ட் எவர்கிரீன் மியூசிக்கா தான் அமைஞ்சது. பட் ஆப்வியஸா இவரோட ஒரு ஒரு பாயிண்ட் க்ரோ ஆனது பிறகு கிரியேட்டர்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஒரு வரும். அது எப்படி இருந்தாலும் ஒரு ஒப்பீனியன் டிஃபரன்சஸ் வரும். அதுவும் இந்த மாதிரியான 2 ஜாம்பவான்கள் இருக்கிறப்போ, அதெல்லாம் வரலன்னா தான் ஆச்சரியம் அப்படின்றதுனால தெரியல எனக்கு. ஆப்வியஸா. ஆனா அது அவரு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில இளையராஜாவும் பெருசாயிட்டாரு. 80ஸ்ல மிகப்பெரிய ஆளாயிட்டாரு. இவர் இழுத்த இழுப்புக்கு அவரால வந்திருக்க முடியாது. இவரோட டைமுக்கு அவரால வந்திருக்க முடியாது. தேவையில்லையா போயா! உன்ன உருவாக்குனது நான் தான். நான் வேற இன்னொருத்தர உருவாக்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நிச்சயமா போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 80ஸ்ல நெறைய பேர் நடிச்சுட்டு இருப்பாங்க. வேதம் புதியதுன்னு ஒரு படம். ம். இன்ஃபாக்ட் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு யூடியூப் வீடியோல நான் பண்ண ஒரு யூடியூப் வீடியோல கீழ வந்து இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் அருமை அப்படின்னாங்க. யோவ்! அது இளையராஜா அவரோட பாடல் இல்லையா? அது ம். தேவேந்திரன் அப்படின்றவருடைய மியூசிக். ஓகே. ஆஹா. கண்ணுக்குள் 100 நிலவா, ஆமா. இது ஒரு அ. கனவா அப்படின்னு ஒரு பாட்டு. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். அந்த சாங் வந்து ம். ம். சத்யராஜ், ராஜா, ம். அமலாலாம் நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் கேப்டன் மகள்னு ஒரு படம். ம். அந்த படத்துல ரொம்ப ஃபேமஸ் சாங். எந்த பெண்ணிலும் இல்லாத கரெக்ட். ஒன்று. ம். அது ஹம்சலேகா. ஆ ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் கட் பண்ணா இவரு வந்து கிழக்கு சீமையிலே அண்ட் கருத்தம்மால ரஹ்மான். ஏஆர் ரகுமானோட ஒரு பெரிய ஹிட். ம். ஏன்னா, அப்போ ஒரு ம். புக்லலாம் எனக்கு இன்னும் படிச்ச ஞாபகம் இருக்குது. ஏஆர் ரகுமான்ட்ட போயிட்டு கிராமத்து மியூசிக்க கொண்டு போறாரு. இவரு என்ன கிறுக்கு புடிச்சிருச்சா? அப்டின்லாம் அந்த மாரி எழுதியிருந்தாங்க. அதுவும் அதுவும் எனக்கு தெரிஞ்சு ரஹ்மானுக்கு ஃபர்ஸ்ட்டு வெளிய வந்த படம் வந்து ஆஃப் கோர்ஸ் இது நம்ம ரோஜா. ரோஜா. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வொர்க் பண்ண படம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் இதுவா? டக்குனு கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு.
இல்ல, சொல்லுங்க. இல்ல, இல்ல. ம். அப்படி எதுவும் இல்ல. இல்ல. அண்ட் ம். ரோஜா அது கலக்கச்சிமையிலே கருத்தம்மா முடிச்சுட்டு, இவருக்கு ரஹ்மானோடையும் ஏதோ ஒரு லைட்டான ஒரு தகராறு வந்திருக்கு. அது மனோஜ் எனக்கு சொன்னாரு. அவரு பேசிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு பிஜிஎம் போடுறதோ ஏதோ ஒரு டிலே ஆயிடுச்சு. ரகுமான் அப்ப பயங்கர பிஸி. ஸோ ஆப்வியஸா அதுதான் மெயின் ரீசனா இருந்திருக்கும். இவங்க இழுப்புக்கெல்லாம் அவ வந்திருக்க முடியாது. ஆனா டக்குன்னு ஒரு இன்னுமே மேஜிக்கல். எனக்கு அதான் டக்குன்னு சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. பசும்பொன் ஆ. படத்துல வித்யாசாகர கூப்பிட்டு மியூசிக் பண்ணிட்டாரு. ஓகே, ஓகே. அதுதான் இப்போ அந்த தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் அந்த பாட்டு. இன்னைக்கு அது லோகேஷ் கனகராஜ் மூலமா தெரியும். பட் அது பசும்பொன்ல வந்த அந்த பாட்டு ம். அது வித்யாசாகர் மியூசிக். ஸோ இஸ் டன் தட் ஆல்வேஸ். அதனாலதான் அவருக்கு அவரோட கிரியேட்டிவிட்டி அண்ட் யாரை வச்சும் வேலை வாங்கிட முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு அவருக்குள்ள இருந்திருக்குது. அது ஹி ஹஸ் ப்ரூவ்ட் அகைன் அண்ட் அகைன். ட்ரூ. ஆனா எனக்கு இதுல நெறைய மாடர்ன் டைம்ஸ்ல ரஹ்மான் கூட தான் கனெக்ட் ஆறேன். அவரோட பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க, இந்த லாங் டிரைவ்லாம் போம்போது பிளேலிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே கிழக்கு சீமையிலே, அப்புறம் நம்ம கருத்தம்மா எல்லாமே ஆமா. வந்துரும். ஸோ அது வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. இன்ஃபாக்ட் கருத்தம்மா படத்தோட கதை பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதே மாரி Instagramல ஒரு 5 மினிட்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு விஜய்ன்னு ஏதோ பேர் வரும். அவர் 5 நிமிஷத்துல கீழ ஹாஃப்ல அந்த படத்தோட அந்த சீன்ஸ் ஓடும். மேல கதைய ரொம்ப கவிதையா சொல்வாரு. அத ம், கேட்கும்போது, என்ன அழகான படம்னு ஆரம்பிச்சது. படம் ம். கதை கேட்க கேட்க என்ன இப்படி ஒரு படமா? எந்த காலத்துல இப்படி? அப்படிங்கும்போது ஷாக்கிங். நீங்க சொன்ன அந்த ஷாக்கிங் வேல்யூ அதுல தெரிஞ்சது. பயங்கர ஷாக்கிங் வேல்யூ. ஆமா. ஏன்னா அது ஸோ கேட்டுக்கணும். அது இப்ப இருக்க ஜன கனெக்டே பண்ண முடியாது. என்னது பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால ஊத்தி கொன்றுறாங்களா? அப்படின்னு இப்ப இருக்கிற எல்லாம் ஷாக் ஆவாங்க. அது 90ஸ்ல ரொம்ப பிரெவலன்ட்டா இருந்தது. கவர்ன்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் வந்ததுக்கு பிறகு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அப்ப ரூல் பண்ண கவர்ன்மெண்ட் அது ஒரு பெரிய மெனஸா இருந்துச்சு. அது அது பெரிய அளவுக்கு இப்ப குறைச்சு தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். குறிப்பிட்ட சில பகுதிகள்ல தமிழ்நாட்டுல இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது. அங்கொன்னும் இங்கொன்னும் நடந்துட்டு இருக்குன்றதே ஒரு ஷாக்கிங். இத ஒரு 95லயே இத டச் பண்ணி அத ஒரு பெரிய அவேர்னஸ கொண்டு வந்தாரு அப்போ. ட்ரூ, ட்ரூ. அண்ட் வேற என்ன? அவர் இப்போ ஆக்சுவலா என்ன சொல்றது? எஸ் ஆப்வியஸ்லி டைரக்டர். பட் ஆனா அவர் ஒரு ம். பிரமாதமான ஆக்டர்ங்க. அவரு என்ன இப்ப இருக்கிற ஆட்களுக்கு ஆப்வியஸா ரீசெண்டாக திருச்சிற்றம்பலம் தாத்தாவா தெரியும். தனுஷ் தாத்தாவா ஜென்சி கிட்ஸுக்கு தெரியும். ம். நீ ஆயுத எழுத்து பார்த்துட்டியா இல்லையான்னு தெரியாது. ஆயுத எழுத்துல ம். குரங்கு பொம்மை இதுதான் ம். அவருடைய அட்டகாசமான பிரான். பாண்டிய நாடு இது எல்லாத்துலயுமே அன்டில் அப் டு திருச்சிற்றம்பலம் ஆயுத எழுத்துல அந்த ஒரு அரகண்டான பொலிட்டீஷியனா வருவார். ஐயோ! நான் அந்த சீன் ஆக்சுவலா நான் திருப்பி நேத்து கரெக்ட். போயிட்டு ரீவிசிட் பண்ணேன் அந்த சீன். அந்த ஒரு 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 சீக்வென்ஸ் இருக்கும். பாரதி ராஜா எனக்கு அவன் யாருக்குடா அப்படி ஓட்டு போடுறப்ப அவரு அந்த வேட்பாளர் பேர் மறந்துடுவாரு. அது அது அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ம். ம். அப்படி ஒவ்வொரு சீனும் இன்பாட்ட மாதவன் மாதவன் கேட்பாரு. நான் எனக்கு உங்க மாதிரி ஆகணும்னே அப்படின்னு ஒன்னு அப்படியே ஒரு பார்த்து லுக்கு விடுவாரு மாதவனை பார்த்து. ம். ம். பொதுவா நடிக்கிறப்போ ஆப்பரண்ட்ல ஒருத்தன் டயலாக் இருக்கிறப்போ இங்க இருக்கிறவன் என்ன பண்றது அப்படின்றது இருக்கும். அந்த சீன்ல 2 பேர் இருந்தாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அத அந்த ரியாக்ஷன் குடுக்கிறவன் ரொம்ப சிறந்த நடிகன் அப்படின்னா பொதுவா அந்த சினிமாட்டிக் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. கரெக்ட், கரெக்ட். அப்ப ம். இத பாரதிராஜா சார் பண்ணியிருப்பாரு. ஐயோ! நேத்து நான் திருப்பி என்னையா அவரு கிழிச்சிருப்பாரு. அப்படியே அந்த சீன அப்படியே பார்ப்பாரு அப்படியே. ம். ஏன்டா அப்படி அவர் ஓ உனக்கு நீ ஆனா அவர் மனசுல வன்மம் வச்சிருப்பாரு. கட்டி பிடிச்சுப்பாரு. ஆனா கட்டி பிடிச்சிட்டு ம். சரிடா இருடா அப்படின்ற மாதிரி அந்த முகத்துல எதுவுமே சொல்லாம அது ரிவீல் பண்ணியிருப்பாரு. பிரமாதமான ஆக்டர். அப்புறம் அந்த குரங்கு பொம்மையில ஒரு சீன் இருக்கும். ம். அந்த சீனை நீ போய் ம். பாரு. அந்த வில்லன் கிட்ட சொல்லுவாரு. ஆடியன்ஸ் நீங்க யாராவது பார்த்திருந்தீங்கன்னா அந்த சீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன். அப்படியே ஒரு ஒரு கதையை சொல்லிட்டு அழுவாரு. அப்படியே நமக்குலாம் கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த குரங்கு பொம்மை சீன் பிரமாதமான 2மே சூப்பரான படம். எனக்கு ஞாபகத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு பேர் சொல்ற படம். இன்ஃபாக்ட் அவர் ஆரம்பத்துல நடிகர் ஆகணும்னு தானே அவரு சென்னை ஆமாமா. கிளம்பி அவரு வந்தாரு. அது ஒரு வந்ததே இன்டர்வியூல அவரே சொல்லியிருப்பாரு. நெறைய பேட்டியில நான் நடிகன் ஆகணும்னு தான் வந்தேன். ம். கல்லுக்குள் ஈரம். ஏன்னா நான் சிவாஜி, எம்ஜிஆர்லாம் பார்த்து அந்த மாரி ஆகணும்னு வந்தேன். பட் எனக்கு கலரு என்னோட அதெல்லாம் சரிப்பட்டு வரல. டைரக்டரா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இயக்குனர் இமயம் அவரோட ஒரு ஒரு லாங் ஷேடோ இன்னும் ஹி ரொம்ப இஸ் அ மேன் நாளைக்கு டூ. இப்ப ஒரு வயது மூப்பு காரணமாக இறந்துட்டாரு. அவரு பெரிய இழப்பு தான். பட் ஹி இஸ் அ மேன் டூ செலிப்ரேட். ஹிஸ் கிரியேஷன் இஸ் டூ செலிப்ரேட் ஃபார் எவர். அவ்வளவுதான். நான் அப்படிதான்
பார்க்குறேன் அவர. கரெக்ட். அவர் இப்ப இல்லனாலும் அவரோட ஆர்ட் ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மினிமம் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு ரெஃபரன்ஸா இந்த படங்கள் எடுத்து பேசுவாங்க. இதானே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அழகே. அவர் அழகு. இல்லாட்டியும் அவர பத்தி பேசி, அவரோட புகழ் மோர் அண்ட் மோர் நியூ கிரியேட்டர்ஸ் இவரோட வொர்க்லயும், இவர்கிட்ட இருந்து வரவங்க என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறதையும் அந்த காலத்துக்கு ஏத்த மாரி வருவாங்கன்னு லெட்ஸ் ஹோப். அண்ட் எஸ், எஸ். நீங்க சப்போஸ் இப்போ இந்த பார்த்துட்டு இப்ப இருக்க யாராவது ஜென்ஸிலாம் நம்ம சேனல் பக்கம் வந்துட்டு, கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்காங்க நம்மள கேட்டுட்டு, இந்த இடத்துல என்ன படங்கள் நான் அவரோட பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டு த ஸ்டார்டர் பிகினருக்கு நீங்க சொன்னீங்கன்னா எந்த படத்த சொல்லுவீங்க? ஓகே, ஓகே, ஓகே. ரொம்ப சேலஞ்சிங்கானது தான். பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு டப்புன்னு இவங்களோட போயிட்டு 16 வயது நிலை அதெல்லாம் கொண்டா கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. ஏன்னா, அதோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே வேற. மேபி அதனால நீங்க என்ன பண்ணலாம், அந்த வெரைட்டியா தான் நீங்க பார்க்கணும். நீங்க ம். கிழக்கு சீமையில பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க சிகப்பு ரோஜாக்கள் ஒரு அர்பன் ஸ்டைல் ஸ்டோரி, அதுக்கப்புறம் நீங்க 16 வயது நிலை, நடுவுல கேப்டன் மகள் பார்க்கலாம், கருத்தம்மா பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெலவென்ட்டா இன்ஃபாக்ட் பசும்பொன்ல வந்து ம். விமன் ரீமேரேஜ் பத்தி பேசியிருக்கிறாரு. அதாவது கணவனை இழந்த பெண்ணோட ரீமேரேஜ் பத்தி தான் அந்த படமே. இந்த ஹோல் கான்செப்ட் பேசிக் கான்செப்ட்டே அதுதான். அது பத்தி தான் பேசியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தான் பார்க்கலாம். ஆப்வியஸ்லா கிழக்கு சீமையிலே, பசும்பொன், கருத்தம்மா, 16 வயது நிலை, முதல் மரியாதை, சிகப்பு ரோஜாக்கள் இந்த படத்த பார்த்தீங்கனாலே இவருடைய அந்த ஸ்கேல் அண்ட் இவரோட வெரைட்டி நமக்கு புரிஞ்சு போயிரும். ஆப்வியஸா பொம்மலாட்டமும் இதுல நீங்க சேர்த்துக்கணும். கரெக்ட். ஸோ இன்னும் ரொம்ப நாளைக்கு வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் இவர்ன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க சொன்ன மாரியே தான். வி வில் நாட் மிஸ் ஹிம், பட் வி வில் செலிப்ரேட் ஹிஸ் வொர்க். இன்னும் ரொம்ப நாட்களுக்கு வில் ஃபாலோ த்ரூ ஹிம் அண்ட் இது எல்லாமே. யா. ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து இட்ஸ் ட்ரிபியூட் டு பாரதிராஜா அண்ட் ரிமெம்பரிங் பாரதிராஜா சார் அவர்கள் தான். அவ்வளோதான் இந்த பாட்காஸ்டே வந்து. இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம், லைக் எஸ். பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவருடைய பார்த்து இன்ஸ்பயர் ஆன படங்கள் எது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இட் வுட் பி கிரேட். அண்ட் டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் காமிச்சிச்சு அப்படின்னா ஹைப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் போய் நிறைய பேரை ஆமா. ரீச் ஆகும். முக்கியமா அதே மாரி யார் யார் அவர் டைரக்டரை விட ஆக்டரா இவ்வளவு பிடிக்கும், இந்த படங்கள் தான் ரீசெண்டா பார்த்தனா அதையும் முக்கியமா கீழே சொல்லுங்க கமெண்ட்ல. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.